கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆண்டுடைய பாதத்திலே கூடி அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவாவியானவர் ஒவ்வொருவருக்கும் பாக்கியம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை சில பாடல்கள் மூலம் பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிறோம். தெரிந்த ஒரு பழைய பாடல், எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் என்கிற அருமையான பாடலை இருக்கிற இடங்களில் கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மத்தில பெரிய காரியங்களை செய்வார். எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்லபராபரனே சரணம். அந்த மாது கண்களில் நீரே அன்பரே பாதத்தில் ஊற்றினாலே, என் இருதயமே தைல குப்பையே என்னை நோக்கி ஒப்படைத்தேன். நல்ல உற்சாகத்தோடு கூட கைகளை கட்டி சொல்லுவோம். அந்த மாது கண்களின் நீரே அன்பரே உம் பாதம் ஊற்றினாளே, அந்த மாது கண்களின் நீரே அன்பரே உம் பாதம் ஊற்றினாளே, என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். உந்தன் இயேசுவே உந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்லபராபரனே சரணம். நன்றி என்று நான் மறந்ததை ஆண்டவரே, நீரல்லவோ என்னுடைய நம்பிக்கை, நீரல்லவோ என்னுடைய நம்பிக்கையின் கண்மலை. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலையின் இறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலையின் இறைவா. எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன்
கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அன்போடு கூட தருகிறவர். கூப்பிடும் வேளையிலே நமக்கு செவி சாய்த்து உதவி செய்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு இன்ப துதிகளை ஏறெடுப்போமே. நல்ல கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தே. கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தே. இந்த உதவி என்று மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே. இந்த உதவி என்று மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலை. ஆண்டவர் உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. சொல்லுவோம். எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். லாபமும் நஷ்டம் என்றெண்ணி ஒன்றையே மனதில் வைத்து பரனை நாம் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமே. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கைகளை தட்டி பாடுவோமே. இலக்கை நோக்கி ஓடுகிறேனே, லாபமும் நஷ்டமென்று நோகிறேன். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கையை தட்டி. இலக்கை நோக்கி ஓடுகிறேனே, லாபமும் நஷ்டமென்று நோகிறேன். ஒன்று மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டடைவே. ஒன்று மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டடைவே. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. சொல்லுவோம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல சத்தமா சொல்லுங்க. பெரியவங்க எல்லாம் வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வல்லபராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன்
நிரப்பட்டும்படியாக நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராவரனே சரணம் நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராவரனே சரணம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே அல்லேலூயா. ஆமாம், சிலர் பார்க்குறாங்க, என்னடா அங்கங்கேயா காற்றுல ஓலை ஆடிட்டு இருக்குன்னு. இதெல்லாம் எல்லாமே ஒரு நினைவு கூறுதல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேலே ஏறி அமர்ந்து எருசலேம் நகரத்துக்கு வருகிறார். வரும்பொழுது தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. அவர் வந்து அந்த எருசலேமின் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இந்த அற்புதப்பட்ட காரியங்கள் நம்முடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஆண்டவர் அந்த நாட்களில் செய்த காரியங்களும் நம்மை நினைவு கூர்ந்து அதனுடைய அந்த சம்பவத்தினுடைய சாராம்சத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக அதை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை காணும்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அப்படியே நாம் தொடர்ந்து அவருடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானித்து அதற்காக நாம் அதை அனுசரித்து வருகிறோம். ஆண்டவர் அவருடைய பாடு மரணங்களினால் நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவாராக. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றது. ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போது நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஒப்பு கொடுத்தார். நமக்காகவே தன்னுடைய சரீரத்தை பாடுகளுக்கு உட்படுத்த ஒப்பு கொடுத்தார். அதை உணர்த்துகிற ஒரு பாடல். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் ஒரு நாள். காணாத நிலையான சந்தோஷத்தை நமக்கு தருவதற்காக ஆண்டவர் அவளோடு இருக்கிறார். அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உடைய சமூகத்தில் வருகிறோம் என்று சொல்லுவோம். பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே. காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும நஷ்டம் அடைந்தார்.
லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. ஆத்துமீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். ஆத்துமீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. தட்டி பாடுவோம். லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த ஒருவர் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா. கையை தட்டி பாடுங்க. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. பாவ மனித ஜாதிகளை மீட்பதற்காக ஆண்டவர் பாவ பரிகாரியாய கிறிஸ்து வெளிப்பட்டார். நம்முடைய பாவமெல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாய். நல்ல கைகளை உற்சாகத்தோடு கூட தட்டு. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வு. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவார். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவார். ஒரு முறை கூட சொல்லுவோம். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவார். எல்லாரும் சொல்லுவோமே. தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவார். சிலுவை சுமந்த ஒருவர் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா.
தாகமடைந்தோர் எல்லோரும் தாகத்தை தீர்க்கவார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசு இன்று நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவன் அளிக்க போகிறார். கரங்களை தட்டி பாடலாமே. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவனுனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவனுனக்களிப்பார். ஒரு முறை கூட ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவனுனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் அமே சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. நம்பி நம்முடைய ஆண்டவரிடத்தில் வரலாம். ஹல்லேலூயா. நம்ம நம்பி ஆண்டவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றலாம். அந்த உலகத்தில் நம்பி இருதயத்தை ஊற்றுவதற்கு எந்த மனிதனும் இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசுவிடத்தில் நம்பி இருதயத்தை ஊற்றி விட முடியும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்கள், வேதனைகள், இருதயத்தில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் அவரிடத்தில் சொல்ல முடியும். அவர் ஒரு தகப்பனை போன்ற பாசத்திற்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரைத்தான் இந்த காலை வேளையில் தேடி வந்திருக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அந்த ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தை தருகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியும் இந்த உலகத்தில் வாழலாம் என்கிறது அல்ல. ஆண்டவர் இப்படித்தான் வாழணும்னு ஒரு நெறிமுறையை வைத்திருக்கிறார். ஒருவேளை மற்றவர்களுடைய பார்வையில் நம்ம ஒரு பரிசுத்தவானை போல, ஒரு நல்ல ஜபிக்கிறவர்களை போல, நல்ல ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்றத போல வாழ்ந்துட்டு இருக்கலாம். வெளி தோற்றத்தில் அவ்விதமாய் நம்மை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் நம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், எதை யோசித்து கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிகிறார். அவருக்கு முன்பதாக நாம் மறைத்து விடுவதற்கு எதுவுமே இல்லை. அவர் நம்மை கவனிக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் பரிசுத்தத்தில் மிகவும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தத்தை வலியுறுத்துவதும் நம்முடைய வேதாகம் மட்டும். இப்படி தான் வாழணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த காலை வேளையில் ஒரு முறை கூட நம்ம ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்த, ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியும் இருக்கட்டும், இதுவரைக்கும் வாழ்ந்த விதங்கள் எப்படியும் இருந்து போகட்டும், ஆனால் இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்த மணவாட்டியாய் உமக்கு வாழணும், பரிசுத்தவானாய் வாழ்ந்து உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த ஆராதனையில் இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடல், நாம் தெரிந்த பாடல், முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அருமையான பாடல். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அந்த பாடலை சந்தோஷத்தோடு கூட கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராங்க. சின்ன பிள்ளைங்க தான் முறைச்சிட்டே இருக்காங்க, பெரிய ஆட்களையே சமாளிச்சிடலாம். அப்படியே கண்ணை உருட்டிட்டு ஏதோ நடக்குதுன்னு நல்ல கையை தட்டி பாடணும். சரியா? கேக்குதா? ஓகே. இருக்கிறவங்க எல்லாம் பாடல் இசை கேட்டார் போல நல்ல மகிழ்ச்சியோடு கூட நாம் கர்த்தரை பாடுகிறோம் என்கிற உணர்வோடு கூட பாடி மகிமைப்படுத்துவோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன்
உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே அதிசயமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. கையில தட்டி சொல்லுவோம். உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ போற்றுகிறோ உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ போற்றுகிறோ. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. சொல்லுவோம். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. கையை தட்டி சொல்லுவோம். உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. எல்லாரும் சொல்லுவோம். உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ போற்றுகிறோ. உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ போற்றுகிறோ. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. சொல்ல முடியும். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உம்மை உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன். சொல்லுங்க. வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். ஒரு முறை கூட. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. எல்லாருமா இணைந்து பெரியவங்க வாலிபர்கள் எல்லாம் இணைந்து சொல்லுவோம். என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன்
சொல்லுங்க. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. சொல்லுவோம். உன்னதமானவரே எங்கள் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் மனதாரமே போற்றுகிறேன் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே மறுபடியும் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே உன்னதமானவரே உன்னதமானவரே நல்லா சொல்லுவோம். நம்முடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும். உன்னதமானவரே நல்ல கைகளை தட்டி பாடி பாருங்கம்மா. வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம். நிற்கிற நிலைமையில கண்களை மூடி அமேன் உன்னதத்தின் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. வாயை திறந்து நீர் எங்கள் உன்னதமானவர், நீர்தான் எங்கள் உறைவிடமானவரப்பா. ஆண்டவரே உன்னதமானவருடைய மறைவை தேடி வந்திருக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவை தேடி வந்திருக்கிறோம். உன்னதமானவருடைய நிழலை தேடி வந்திருக்கிறோம்ப்பா. அப்படி சொல்லுங்கம்மா. அருமையான தாயே தகப்பனே, அப்படி கண்களை மூடி அந்த அன்பு ஆண்டவருடைய நிழலை வாஞ்சித்து வந்திருக்கிறோம். அவருடைய பாதுகாப்பை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய அடைக்கலத்தை நாடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் மனதார சொல்லுங்க. ஆமேன். அவர் நம்மை வாழ வைக்க போகிறார். அவர் நமக்கு விடுதலையை உண்டு பண்ண போகிறார். அவர் நமக்கு ஒரு வாழ்வு கொடுக்க போகிறார். நமக்காக வாசல்களை திறக்க போகிறார். கண்களை மூடி நிற்கும் போது சொல்லுவோம். உன்னதமானவரே என் உறைவிடம் நீதான். அப்படி சொல்லுங்க அந்த வார்த்தையை. உன்னதமானவரே எங்களுடைய என் உறைவிடம் நீதானே. ஒரு முறை கூட சொல்லுவோம். சின்ன பிள்ளைங்கள வாயை திறந்து அப்படி சொல்லுங்க. கண்களை மூடி. என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோன்னு சொல்லுங்கம்மா. உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். ஒரு முறை கூட உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறோம். ஒன்று தெரியுமா? ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு ஆண்டவர் புகலிடமாக இருக்கிறார். எந்த மனிதன் நெருக்கப்படுகிறானோ ஒடுக்கப்பட்டு இருக்கிறானோ ஆண்டவர் அடைக்கலமாயிருக்கிறார். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஒடுங்கி போன மனநிலைமையோடு கூட வந்திருக்கிறீங்கன்னா ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவர் உறைவிடமாய் அடைக்கலமாயிருக்கிறார். நெருக்கடி நிறைந்த வேளையில, நெருக்கடி நிறைந்த உலகத்துல அவரே நமக்கு புகலிடமாயிருக்கிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஆமே. நெருக்கடி நேரங்களில் வெடுக்கடி வேளைகளில் புகலிடமேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கோ, நெருக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கோ, கண்ணீரோடு கவலையோடு பதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கோ நம்முடைய ஆண்டவரே அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரே கண்மலையாக இருக்கிறார். கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி கத்தர சொல்லுவோம். ஆமென் ஆமென். இந்த உலகம் நம்மை வெறுத்து உதறினாலோ நமக்கென்று ஒரு அடைக்கலம் இருக்கிறது. இந்த உலகம் நம்மை விரும்பாவிட்டாலும் வெறுத்தாலோ ஆமென், இந்த உலகம் நம்மை
தள்ளிவிட்டாலோ, நம்மை சேர்த்துக் கொள்ள மறுத்தாலோ, நமக்கென்று ஒரு அடைக்கலம் இருக்கிறது. அந்த உன்னதமானவருடைய அடைக்கலத்தை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் வாயை திறந்து சொல்லுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அநாதைகளாகி ஆதரவற்றவர்களாகி ஆமென் கவனிக்க ஆட்கள் இல்லாமல் எத்தனையோ ஆயிரங்கள் அலைந்து திரியும் பொழுது இந்த நல்ல தெய்வம் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரே, அதை உணர்ந்து கையை தட்டி சொல்லுங்கம்மா. ஆமே, நம்மை நேசிக்க இந்த உலகத்துல யாரும் இல்லாவிட்டாலும் ஆதரிக்க ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறா, ஆதரிக்கும் நல்ல தெய்வம் நம்ம இருக்கிறா, நம்மை விசாரிக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறா. நல்ல மகிழ்ச்சியா கையை தட்டி ஆமீன் அப்படின்னு ஆமோதிக்கிற தேவ ஜனங்கள், அது உண்மை என்று சொல்ல விரும்ப சொல்லுகிற தேவ ஜனங்கள் கையை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, ஒடுக்கப்படுகிற எனக்கு நீர்தான் அடைக்கலோ, ஒடுக்கப்படுகிற எங்களுக்கு நீர்தான் புகலிடோ, ஆதரவே அற்ற எங்களுக்கு நீர்தான் ஆதரவு, நீர்தான் எங்களுடைய அடைக்கலோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலை பெருகும் பொழுது, வேதனை பெருகும் பொழுது, கண்ணீரால் நம்முடைய உள்ளங்கள் நிரப்பப்படும் பொழுது நமக்கு ஒரு ஆதரவாய் ஒருவர் இருக்கிறார். நாம் சாய்ந்து கொள்ளுகிற ஒரு கண்மலை நமக்குண்டு. ஆமென், ஆமென். மகிழ்ச்சியோடு கூட ஹல்லேலூயா. எழுந்தருளும் என் ஆண்டவரே, சொல்லுங்க, எதிரிகளை ஓங்க விடா. அப்படி இணைந்து பாடுங்க சேர்ந்து. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரிகளை ஓங்க விடாதே, எதிரிகளை ஓங்க விடாதே. அப்படி சொல்லுங்க, எதிரிகளை ஓங்க விடாதே. எதிரிகளால் தேசம் சூழப்பட்டிருக்கிறது. சத்துருவினுடைய எதிர் வல்லமைகளால் நம்முடைய குடும்பங்கள் அநேக நேரங்களில் சிதறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. எதிரியாகிய சாத்தானானவன் நயவஞ்சகத்தோடு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விலே போராடி கொண்டிருக்கிறார். நம்முடைய நல்வாழ்வுக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார். நம்முடைய சமாதானத்துக்கு விரோதமாய், ஆரோக்கியத்துக்கு விரோதமாய், நம்முடைய குடும்ப சூழ்நிலைக்கு விரோதமாய், வியாபாரத்துக்கு விரோதமாய் பல்வேறு விதங்களிலே எதிரியானவன் போராடி கொண்டிருக்கிறார். எப்படியாயிலும் தன்னுடைய வஞ்சக வலையிலே நம்மை வீழ்த்த வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார். பாவ வலையை விரித்து வாலிப உள்ளங்களை கொள்ள பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய வஞ்சகமான வலையை விரித்து ஆமென் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகைதேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வஞ்சகனுடைய கரங்கள் ஒடுங்கி போகணும். ஆமென், அந்த எதிரியின் கை முடக்கப்படணும். வாயை திறந்து சொல்லுவோம், எழுந்தருளு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. எதிரி கை ஓங்க விடாதே, சொல்லுவோம், எழுந்தருளு என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே, சந்துரு எதிரி கை ஓங்க விடாதே. ஒரு முறை கூட சொல்லுவோம், எழுந்தருளு. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, எழுந்தருளும் சொல்லுங்க, எழுந்தருளும், எழுந்தருளும் சொல்லுங்கம்மா. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, எழுந்தருளு என் ஆண்டவரே, எதிரியை விடாதே, எதிரின் கை ஓங்க விடாதே. ஒரு முறை கூட சொல்லுவோம், எழுந்தருளு என் ஆண்டவரே, எதிரின் கை ஓங்க விடாதே, எதிரின் கை ஓங்க விடாதே, எதிரின் கை ஓங்க விடாதே. அப்படி நம்முடைய கண்கள் மூடி இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்க, நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய சமூகத்துக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில உங்க வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் சத்துரு பல்வேறு விதங்களில் எழும்பி இருக்கிறான். பல சூழ்நிலைகள்ல நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் எதிரியின் கை ஆமை நம்மை ஒடுக்குவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தீரால் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். பெலிஸ்தீருடைய கரங்கள் ஓங்கி இருந்தது. ஆனால் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்த பொழுது ஒரு எளிய தாவீதை கொண்டு ஆண்டவர்
பெலிஸ்தியருடைய கரங்களை மடங்கடித்த. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இஸ்ரவேலருக்கு விரோதமாய் ஓங்கி இருந்த பெலிஸ்திய கரங்கள் மடங்கடிக்கப்பட்டன. இஸ்ரவேலருக்கு விரோதமாய் எழும்பின மீதியானியருடைய கரங்கள் கல்தையருடைய கரங்களை கத்த, அப்படிப்பட்ட எதிரிகளுடைய கரங்களை மடங்கடித்தார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யோசபாத்துக்கு விரோதமாய் 3 தேசத்து ராஜாக்களுடைய கரங்கள் ஓங்கி இருந்தது. ஆமென். அவர்களை வீழ தள்ளுவதற்காக, யோசபாத்தையும் அவனுடைய சேனையும் முழு இஸ்ரவேலரையும் வீழ்த்துவதற்காக அங்கே 3 தேசத்து ராஜாக்களுடைய கரங்கள் ஓங்கி நின்றன. கர்த்தர் அத்தனை கரங்களையும் ஒரே நொடி பொழுது மடங்கடித்த. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பல விதங்களிலே, பல்வேறு விதங்களிலே, முன்னும் பின்னும் ஆமென் சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். சத்ருவினுடைய கரங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்கு விரோதமாய், நல்வாழ்வுக்கு விரோதமாய் சத்ருவினுடைய கரங்கள் பலத்ததை போல காட்சி அளிக்கலாம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, எழுந்தருளுவீராக சொல்லி கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. கொஞ்சம் வாயை திறந்துருங்கம்மா. வயதான தாய் தகப்பன்மார், ஆண்டவரே எங்களுக்காக எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 1,85,000 ஆமென் சேனை வீரர்கள் ஆமென் வந்திருந்தாங்க. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி நின்ற பொழுது ஒரே ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பி அந்த 1,85,000 பேருடைய கரங்களை மடங்கட பண்ணினார். ஆமென். கர்த்தர் எழுந்தருளுகிறவர், நமக்காக யுத்தம் செய்ய எழுந்தருளுகிறவர். சொல்லுங்க வாயை திறந்து. ஆமென். எங்களுக்காக எழுந்தருளோடு சொல்லி கேளுங்க. தகப்பன்மார் சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்காக நீர் எழுந்தருளணும், என்னுடைய குடும்பத்துக்காக நீர் எழுந்தருளும், எங்களுக்காக எழுந்தருளுவீராக. ஓ, முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் பேசும் பொழுது, முழு இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக எழுந்தருளுவா. நல்ல சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. சொல்லுவோம். உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமான. இணைந்து சொல்லுவோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழக்காட ஆரம்பிப்பார். அதிசயமானவரே எழுந்தருளு ஆண்டவரே, எதிரியின் கை ஓங்க. சொல்லுங்க. அப்படியே அந்த சிச்சுவேஷன் உங்க முன்னாடி கொண்டு வாங்க. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்ய போகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு வழக்காட போகிறார். நல்ல வாயில திறந்து எதிரியின் கையோங்க வீடாதே, உரபலதடரலபா கையோங்க வீடாதே, உலஹல சந்துரு. இந்த காலை வேளையில எத்தனை தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரை நாடி தேடி வந்திருக்கிறீங்க. எத்தனை உள்ளங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஒன்று தெரியுமா? அவரை நாடி தேடி வருகிறவர்களை தகப்பன் ஒரு நாளும் கைவிட மாட்டான். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆமென். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். எந்த மனிதன் அவரை தேடி வாஞ்சித்து வந்திருக்கிறானோ, உங்களை தேடி வந்திருக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்கிறப்பா, உங்களை தான்ப்பா நம்பி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே. உங்களை கைவிடுவதே இல்லம்மா, தகப்பன் கைவிடுவதே இல்ல, தகப்பன் கைவிடுவதே இல்ல.
ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறே, சொல்லுங்க, வாழ்த்துகிறே அப்பா, வணங்குகிறே உம்மை. ஹல்லேலூயா. ரகதடல சந்தலரதனமா. அவர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமே. கண்ணீரோடு கூட நின்று கொண்டிருக்கிறோமே, கண்ணீரோடு அவரை தேடி வந்தோமே. நம்முடைய கண்ணீருடைய பின்னணி என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, நம்முடைய கண்ணீருக்கான காரணங்களை அவர் அறிந்திருக்கிறார். நாயின் ஊர் விதவையானவள் அழுத பொழுது அவளுடைய கண்ணீருக்கு பின்னணி என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். காரணம், அவளுடைய கண்ணீர்ல ஏதோ ஒன்றை இழந்து நிற்கிறார் என்பதை அறிந்து கொண்டா. ஆகவே அழாதே என்று சொல்லி அவருடைய கண்ணீரை துடைத்தா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய அழுகையின் பின்னணி என்ன என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மகதலேனா மரியாள் கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்தா. ஆமே. ஏன் அழுகிறாய் என்று கேட்டால் காரணம், அந்த அழுகைக்கான காரணத்தை அறிந்திருந்தா. அவள் ஏதோ ஒன்றை ஆமே தேடிக்கொண்டிருக்கிறார், யாரோ ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி கேட்டா. நான் ஒவ்வொருடைய கண்ணீருக்கான காரணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கையை தட்டி, ஓ ரிகாத்தாடரபா, அவர் சகலத்தையும் அறிந்தவர், அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். ஆமீன். அவராலே அல்லாமல் ஒன்றும் இயங்குவதே இல்லை, அவராலே அல்லாமல் ஒன்றும் செயல்படுவதே இல்லை. ஓ ரமலதடலரபா ரிகதல சந்தலுரு. அப்படியே சொல்லி கொண்டிருங்கம்மா. கர்த்தரை துதிங்கம்மா, துதிங்க. வயதான தாய் தகப்பம்மா வாயை திறந்து துதிங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். தம்பி தங்கச்சி சோர்ந்து போகாதுங்க. ஏசப்பாவை மகிமைப்படுத்தி பாருங்க. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு துதி ஸ்தோத்திரம் வீணா போகாது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நெருக்கடி நிறைந்த உலகத்துல நீங்க எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், ஆமென், யாரோடு பழக வேண்டும், யாரை எவ்விதம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்த அவருடைய பலன் உங்களுக்குள்ள இறங்கும். உன்னதத்தின் பலன் உங்களுக்குள்ள நிழலிட போகிறது. மகிழ்ச்சியோடு கூட ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்த நம்முடைய உள்ளிந்திரியங்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆகிறது. ஓ ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்புவா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை செவ்வையான பாதையிலே ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்க, நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியில நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரோடு சொல்லுங்க. ஆமே. வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உங்களை செவ்வையான பாதையில் நடத்த போகிறார். உங்களுடைய எதிர்காலத்தில் ஆண்டவர் செவ்வையான பாதையில நடத்துவா. அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை, உங்களை கைவிடுவதே இல்லை. ஆமென், ஆமென். தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் வாலிப வயதா இருக்கும் பொழுது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார், நீ அவரை விட்டாயே ஆகில் அவர் உன்னை விட்டு விடுவார். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மோடு இருக்க விரும்புகிறோம்னு சொல்லுங்க. தாய் தகப்பமா சொல்லுங்க, தம்பி தங்கச்சி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூடவே இருக்க விரும்புகிறோம், உம்மை விட்டுவிட அல்ல, உம்மோடு கரங்கோர்க்க விரும்புகிறோம், உம்மோடு நடக்கவே விரும்புகிறோம். சொல்லுங்க, வாயை திறந்து உம்மோடு பேச விரும்புகிறோம். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே.
வாழ்த்துகிறோம். சொல்லுங்க, வாழ்த்துகிறோம், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறோம். அவரை உயர்த்த 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 கடினமான பாறை உள்ளங்களும் ஆமென் கரைந்து பனி போல கரைந்து போகும். ஆமென். அவருக்கு முன்பதாய் கடினப்பட்டு ஒருவர் நிற்க முடியாது. அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு முன்பதாய் ஆமென் கண்மலைகளும் மெழுகை போல உருகி போய் விடுகிறது. பர்வதங்கள் பனியை போல உருகி போய் விடுகிறது. ஆமென். அப்படிப்பட்ட வல்ல தெய்வத்திற்கு முன்பதாக நம்முடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம் பிரியமானவர்களே, நம்முடைய கோரிக்கைகள் எம்மாத்திரம், நம்முடைய பலவீனங்கள் எம்மாத்திரம், நம்முடைய வியாதிகள் எம்மாத்திரம், நம்முடைய பதட்டங்கள் எம்மாத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். நாம் தேடி வந்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவரே சர்வ வல்லமையுள்ளவர். ஓ ஓல பௌதர சந்துரு ஒரு பௌதர ஷல்லதுடரதரபா ரிமல கலதடரதரபா சொல்லுவோ வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைந்து நீர் ஆளுகை செய்யும். சேர்ந்து சொல்லுவோ வாரும் தூய ஆவியே. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை வாஞ்சியோடு கூட வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். சேர்ந்து சொல்லுவோ ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய அப்படி மகிழ்ச்சியோடு அந்த தெய்வ பிரசன்னத்தை விரும்பின தெய்வ பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கூட சொல்லுவோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வல்லமையா வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே பெருங்காற்று நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். செய்து சொல்லுவோம். அக்கினியும் நீரே, பெருங்காற்று நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையா எங்களை நிறைத்து சொல்லுங்க சொல்லுங்க எங்களை ஆளுகை செய்ய வல்லமையா ஆளுகை செய்யும்.
நீராளுகை செய்யும் ஆண்டவரே, நீராளுகை செய்யோ. அக்கினிமயமானவர் நீரல்லவோ, பெருங்காற்றும் அடைக்கலமும் நீரல்லவோ. பெருமழையை போல உம் ஜனத்தின் மீது ஆவியை பொழிந்தருளுமே. ஒரு அக்கினியின் காற்றை வீச செய்யுமே. உம் ஜனங்கள் உம்மிலே மழியிடும் வழியாய் ஒரு பெருமழையின் இரைச்சல் உண்டாகட்டுமே. காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணின அந்த பெரும் சத்தம் எங்கள் நடுவிலே உண்டாகட்டுமே. ஓ அக்கினி காற்றை வீச செய்து ஒரு விசையாய் உம்முடைய ஜனத்தை அனல் மூட்டி விடுவீராக, அனல் மூட்டி விடுவீராக. ஓ ரகதடரலதரதலரஷகரதோ ரிபகதடரமதன சந்தலரபா. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி உரத்த சத்தத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோ. ரமதட ரகதட ரிபியத்தோரோ ஓ லாகரா மல்பர துடுரோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உமாவியை ஊற்றோ. சொல்லவோ அக்கினியும் நீரே, பெரும் காற்று நீரே, பெருமழை போலவே உமாவியை ஊற்றோ. வாரும் தூயாவே. கூப்பிடுங்க, கேளுங்க. வாரும் என் நேசரேன்னு கூப்பிடுங்க. சகைவு கூப்பிட்டது போல கூப்பிடுங்க. வாங்க பாடு கூப்பிடுங்க. நீராளுகை செய்யும் ஆண்டவரே, நீராளுகை செய்வீராக, நீராளுகை செய்வீராக, நீராளுகை செய்யுங்கப்பா. கர்த்தர் ஆளுகை செய்கிற எவ்விடத்திலும் சமாதானம். கர்த்தர் ஆளுகை செய்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பிள்ளை செல்வங்கள் உயர்ந்திருக்கும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட யோசேப்பு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தது போல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளை செல்வங்கள் உயர்ந்த உன்னதமான ஸ்தானத்தில் கர்த்தர் தூக்கி நிறுத்த போகிறார். ஆமே ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற குடும்பங்கள் ஒரு யோசுவாவின் குடும்பத்தை போல, ஒரு கொர்நேலியுவின் குடும்பத்தை போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று சாட்சி பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆளுகை செய்கிற குடும்பங்கள் தேசத்திலே ஆமென் வெளிச்சம் வீசிக் கொண்டிருப்பார்கள். கர்த்தரால் ஆளுகை செய்யப்படுகிற குடும்பங்கள் ஆமென் மலை மேல் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பட்டணத்தை போ மற்றவர்களுக்கு முன்பதாய் வெளிச்சம் வீசிக் கொண்டிருப்பார்கள். ஆமென் ஆமென். அவ்வண்ணமாய் கர்த்தர் இந்த நாளிலோ இந்த காலை வேளையில் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களை ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல் ஆசீர்வதிக்கிறபடினால நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஷமலரகதடலதியாந்துரு. நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான காலை வேளையிலும் கூட உடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்து உம்மிலே மகிழ பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும் பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் வாழ முடியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் வாழ முடியும். நாங்கள் இருக்கிற பட்டணத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அவ்வளமாய் கர்த்தர் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிதமாய் ஆண்டவரை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் மீதமுள்ள ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாய் தேவரீருடைய பலத்த நாமத்தை உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.